தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அதிக கட்சிகள் இருப்பதால் 5 தொகுதிகளை ஏற்க வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தியதாக மாநில செயலாளர் பே சண்முகம் பேட்டி. இந்த 5 என்கிற எண்ணிக்கையை ஏற்க வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 6 என்பதற்குத்தான் எங்களுடைய மாநில குழு அனுமதி வழங்கியிருக்கிறது. 5 என்பதை இப்போது நாங்கள் உடனடியாக ஒரு முடிவுக்கு வருவது சிரமம் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். தொகுதி பங்கீடு இன்று மாலையோ நாளையோ முறையாக தெரிவிக்கப்படும். முதலமைச்சர் சொன்னதை மாநில செயற்குழுவிடம் தெரிவித்து முடிவெடுக்கப்படும் என்றும் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் பேட்டி. மாநில செயற்குழு கூடி இந்த முதலமைச்சர் இப்படி வேண்டுகோள் விடுத்திருக்கிற நிலையில் அதை ஏற்பதா எப்படி என்பது சம்பந்தமாக நாங்கள் முடிவெடுப்போம். மாலையோ நாளையோ அவசரமாக சந்திப்போம். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்துதான் வரும் தேர்தலை சந்திப்போம். எண்ணிக்கைக்காக கூட்டணியை விட்டு செல்ல மாட்டோம் என சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் பேட்டி. தென் தமிழ்நாடு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. கோவை, நீலகிரியில் நாளையும் நாளை மறுநாளும் லேசான மழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் அறிவிப்பு. அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த நாளை காலை சென்னை வருகிறார் பியூஷ் கோயல். யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்பது குறித்து முடிவு எட்டப்பட வாய்ப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் காங்கிரஸ் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் சந்திப்பு. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் ஆலோசனை. திமுக கூட்டணியில் இருந்து விலகுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் அறிவிப்பு. தாங்கள் வைத்த கோரிக்கைகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டு. இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்து விலகுவது என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன். பாஜக கூட்டணிக்கு செல்ல மாட்டேன் என வேல்முருகன் உறுதி. கூட்டணி குறித்து ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து முடிவு செய்வோம் என அறிவிப்பு. விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை மும்முறை அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் வரையிலும் அவர்களை அழைத்து கருத்து கேட்டு பேசி அதற்கு பிறகுதான் ஒத்த கருத்து ஏற்பட்ட பிறகுதான் நாங்கள் இந்த முடிவை அறிவிப்போம். காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்ட தொகுதிகளுக்கான திமுக வேட்பாளர்களை தேர்வு செய்ய நேர்காணல். 5ஆம் நாளாக நேர்காணல் செய்து வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி போட்டியிடவில்லை என தகவல். திருக்கோவிலூர் தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு அளித்துள்ள பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி. புதுச்சேரி, கேரளம், அசாம் மாநிலங்களில் நாளையுடன் வேட்புமனு தாக்கலுக்கான கால அவகாசம் நிறைவு. மனு மீதான பரிசீலனை நாளை மறுநாள் நடைபெறும். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் காரைக்கால் தெற்கு தொகுதியில் பாஜக சார்பில் அருள்முருகன் போட்டி. ஏற்கனவே 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் பாஜக தலைமை அறிவிப்பு. ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியில் வீடு வீடாக சென்று தேர்தல் அழைப்பிதழை வழங்கிய மாவட்ட தேர்தல் அதிகாரி. தேர்தல் நாளில் குற்றமும் சூழ வருகை தந்து வாக்களிக்க வேண்டும் என வேண்டுகோள். காஞ்சிபுரத்திலிருந்து தலைமைச் செயலகம் நோக்கி பேரணி செல்ல முயன்ற சாம்சங் தொழிலாளர்கள் தடுத்து நிறுத்தம். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 27 பேருக்கு மீண்டும் பணி வழங்காததற்கு கண்டனம். அமெரிக்காவில் இருந்து 16,000 டன் எரிவாயுவுடன் மங்களூரு வந்தடைந்த பிரம்மாண்ட கப்பல். ஒரே வாரத்தில் 72,700 டன் சமையல் எரிவாயு இறக்குமதி.
இலங்கையில் பெட்ரோல் டீசல் விலை 25% உயர்ந்தது. 317 ரூபாய்க்கு விற்பனையான 1 லிட்டர் பெட்ரோல் 398 ரூபாயாக நிர்ணயம். கிலோமீட்டர் தூரத்தில் இந்திய பெருங்கடலில் உள்ள தீவில் அமெரிக்க தளத்தை நோக்கி ஈரான் ஏவுகணையை வீசியதாக பிரிட்டன் தகவல். தாக்குதல் நடத்த முயற்சிக்கவில்லை என ஈரான் விளக்கம். ஈரானிடம் உள்ள ஏவுகணையால் பெர்லின், பாரிஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளின் தலைநகரங்களை தாக்க முடியும். இந்திய பெருங்கடலில் தாக்குதல் நடத்த முயன்றதை சுட்டிக்காட்டி இஸ்ரேல் எச்சரிக்கை. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல 48 மணி நேரத்திற்குள் அனுமதி அளிக்க வேண்டும். ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கெடு. அமெரிக்காவிற்கு சொந்தமான எரிசக்தி, தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்களை தாக்குவோம். ஹோர்முஸ் நீரிணையை திறக்க கெடு விதித்த அதிபர் ட்ரம்புக்கு ஈரான் ராணுவம் பகிரங்க மிரட்டல். இஸ்ரேலின் சிமோனோ நகரம் மீது ஏவுகணையை வீசி தாக்கிய ஈரான். இடைமறித்து தாக்க முயன்று தோல்வி அடைந்த இஸ்ரேல். இஸ்ரேலின் அராத்தில் குடியிருப்பு பகுதிகளை தாக்கிய ஈரானின் ஏவுகணை 90 பேர் வரை காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தகவல். ஈரானில் உள்ள நடான்ஸ் அணு செறிவூட்டும் மையத்தின் மீது இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படை தாக்குதல். தற்போது வரை கதிர்வீச்சு எதுவும் வெளியாகவில்லை என தகவல். ஈரானின் தொடர் தாக்குதல்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம், பிரிட்டன், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 22 நாடுகள் கண்டனம். ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து விதித்த தடையை நீக்க ஈரானுக்கு வலியுறுத்தல். சவுதி அரேபியா மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதற்கு பாலஸ்தீனம் கண்டனம். பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என அறிவுரை. ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் உரையாடல். ஈரான் எண்ணெய் கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு கண்டனம். இந்தியாவில் ஆட்சிக்கு அதிக நாட்கள் தலைமை தாங்கியவர் என்ற பெருமையை பெற்றார் பிரதமர் நரேந்திர மோடி. சிக்கிம் முன்னாள் முதல்வர் பவன்குமார் சாம்லிங்கின் சாதனையை முறியடித்தார். பரமக்குடியில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 75 சவரன் தங்க நகைகள் பறிமுதல். சார்நிலை கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்ட 81 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் 6 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். 50 ரூபாய் கட்டண தரிசனத்திலும் 4 மணி நேரம் காத்திருப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோட்டில் தூக்க நேர்ச்சை திருவிழா கோலாகலம். 40 அடி உயரத்தில் தொங்கியபடி வந்தவர்களிடம் குழந்தைகளை கொடுத்து வாங்கி நேர்த்திக்கடன். வலங்கைமான் அருகே குடமுருட்டியில் உயிருடன் இருப்பவர்களை பாடையில் தூக்கிச் செல்லும் திருவிழா. நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று வழிபாடு. சேலம் உத்தமசோழபுரத்தில் அரசு பேருந்து மோதி 8 பேர் உயிரிழந்த விவகாரம். ஓட்டுநர் ஐயந்துரையை பணியிடை நீக்கம் செய்து அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் நடவடிக்கை.
திருவண்ணாமலை கோவிலில் 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்கிய லட்டு பிரசாத விநியோகம். வணிக சிலிண்டர் கிடைத்ததால் லட்டு தயாரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கல். உத்திர திருவிழா மற்றும் ஆராட்டு விழாவிற்காக இன்று மாலை திறக்கப்படுகிறது சபரிமலை கோயில் நடை. ஏப்ரல் 1ஆம் தேதி வரை பக்தர்களுக்கு அனுமதி. மூலப்பொருட்கள் விலை உயர்வால் அதிகரிக்கும் டிடர்ஜென்ட் சோப் விலை. வாஷிங் பவுடர் மற்றும் லிக்விட் டிடர்ஜென்ட்களின் விலையும் அதிகரிப்பு. உள்நாட்டு விமானங்களுக்கு அதிகபட்சம் 18,000 ரூபாய் வரையே கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு நீக்கம். இண்டிகோ விமான பிரச்சினை காரணமாக விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு இனி கிடையாது என மத்திய அரசு அறிவிப்பு. கர்நாடகாவில் கூலிப்படையை ஏவி தந்தையை கொலை செய்த மகன் கைது. சொத்துக்களை விற்று பெண்களுடன் தந்தை உல்லாசமாக இருந்ததால் கொலை செய்ததாக வாக்குமூலம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்த ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. பக்தர்களுக்கு நாள் முழுவதும் இலவச உணவு வழங்க 44 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினார். 24 மணி நேரத்தில் 21 அமெரிக்க படைத்தளங்கள் மீது தாக்குதல் நடத்திய ஈராக் புரட்சிகர படை. ட்ரோன்கள் மற்றும் ராக்கெட்டுகள் மூலம் ஒரே நேரத்தில் துல்லிய தாக்குதல் நடத்தியதாக தகவல். அமெரிக்காவின் வர்த்தக தடையால் கியூபாவில் மின்சார கட்டமைப்பு ஒரே வாரத்தில் 2வது முறையாக செயலிழப்பு. 1 கோடி மக்கள் இருளில் மூழ்கி இருக்கும் நிலையில் ட்ரம்ப் நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக கியூபா அறிவிப்பு. இத்தாலியில் பனிச்சறுக்கு விளையாட்டின் போது ஏற்பட்ட பனிச்சரிவு. 2 பேர் உயிரிழந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் காயத்துடன் மீட்பு. இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு காசாவில் ஈகை திருநாளான ரம்ஜானை கொண்டாடிய மக்கள் இடிந்த கட்டிட குவியல்களை அகற்றிவிட்டு திறந்த வெளியில் தொழுகை செய்து வழிபாடு.